ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பயங்கரமும் கொடியதுமான மிருகமாய் இருக்கிறபடினால் தன்னுடைய பற்களினால் அது ரத்தத்தை கவ்வும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி கிளாட் கிளாட்டா பிளட் அதை கவ்விக்கொண்டு ஓடுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். ரத்தத்தின் மூலமாய் வருகிற அழிவுகள் என்று கர்த்தர் பேசுகிறார். ரத்தத்திலே வியாதிகளையும் ரத்தத்திலே நோய்களையும் கொடுத்து பிசாசு ஜனங்களை அழிக்கிறான். எனவே அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். மனிதர்களோ செம்மறியாடுகளை போல தம்முடைய நெற்றிகளிலே அடையாளங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக எப்படி ஒரு ரோபோ நடந்து போகுமோ அதை போல செம்மறியாட்டு கூட்டத்தை போல ஜனங்கள் நடந்து போக போறாங்க. அவருடைய நெற்றிகளிலே பிசாசின் அடையாளங்கள் உண்டாக போகிறது என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். இது எப்படி நடக்கும்? கர்த்தர் செய்யும் போது நமக்கு புரியும். பின்பாக ஒவ்வொரு நாவுகளிலிருந்து இன்னொரு நாவுக்கு கடத்தப்படுகிற சூடத்தை போல இருக்கிற நாவுகளிலே இருக்கிற வெள்ளையான ஒரு பொருளை கர்த்தர் காண்பித்தார். இது நிமித்தமாய் வியாதிகள் உண்டாகும். ஊப்பிங் காஃப் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிளட் வாந்தி எடுக்கும்படியாகவும் நிறைய சளிகளை இல்ல மியூக்கஸை கக்கும்படியாகவும் ஒரு காஃப் போன்ற, காஃப்னா தெரியும்ல, இருமல் வியாதி ஒன்று வரப்போகிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எடுத்துட்டு போறது ஆண்டவர் சொன்னார். சகரியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்க உட்கார்ந்து நான் இப்படி பைபிள் இப்படி திருப்பிட்டு இருக்கும்போது அந்த வசனம் என் கண்களுக்கு நேராக வந்து நின்றது. இதை நீ சொல்லி நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை அவர்களிடத்திலே போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். 6:7 சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. நான் பார்க்கும்போது சைனா தேசத்திலிருந்து ஒரு சிவப்பு அங்கியை போட்டு, எப்படி முன்னாடி காலத்துல பிரிட்டிஷ் பீப்புள் தான் ரெட் கலர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்மி பீப்புள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நீங்க நிறைய படங்கள் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு முன்னாடி ஏத்து நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மில என்ன பண்ணிருப்பாங்க, ரெட் கோட் போட்டிருப்பாங்க. அப்படியாக சைனா தேசத்திலே அவன் தூதர்களை எழுப்ப போகிறான். இந்த தூதர்கள் கடந்து போகும் அநேக இடங்களிலே மிகப்பெரிய அழிவுகள் உண்டாக போகிறது. அவன் தன்னுடைய சிவப்பு குதிரையை அவன் அனுப்ப போகிறான் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேத ஆதாரத்துடன் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஜெர்மனி தேசத்திலே எழும்பும் தலைவரால் உலகத்திலே மிகப்பெரிய குழப்பமும் சேதங்களும் உண்டாக போகிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின ஒரு சில நாட்களிலேயே ஜெர்மனி தேசத்துல அவங்களுடைய கிறிஸ்துமஸ் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய சேதம் வேகமாக போய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற மனிதர்கள் மீதெல்லாம் மோதிக்கொண்டே போனது நிமித்தமாய் அந்த தேசத்துல நிறைய பேரு அந்த நாளிலே இறந்து போனாங்க. இந்த காரியம் நடப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய ஜெபத்தில் கூட்டத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்தினார். எனவே ஜெர்மனி தேசத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெர்மனி தேசத்திலே வரப்போகிற தலைவனின் மூலமாய் மிகப்பெரிய குழப்பம் தேசங்களிலே உண்டாக போகிறது.